அன்பு சகோதரர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு நல்ல மனிதர். ஐயா அவருடைய வரலாறு ரொம்ப பெருசு. இதை சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடும். அதனால் மிகவும் சுருக்கமாக சொல்லிடுறேன். டாக்டர் காயல் மௌலானா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களால திருச்செந்தூரின் செல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு பேருக்கு சொந்தக்காரர். அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவங்களால அந்த பேர் கிடச்சிச்சு. ஸோ இது மூலமாக அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் அவர் செய்த பணிகள் ஏராளம். அவர் சொல்கிறாரு, நான் இழந்தது ஏராளம் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் அது மூலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க. அவர் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியில் சின்ன வயசுலேயே தலைமை கழக பேச்சாளராக, இது தவிர பொதுக்குழு உறுப்பினராக இருந்து ஐயா அவங்க நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சு நிறைய மேடைகளில் பேசி தான் சார்ந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்துருக்காங்க. இது தவிர அவர் இருந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் டு நெல்லை ரயிலில் வந்து ஒரு பேசஞ்சர் ரயில் நிறுத்திட்டாங்க. இதுக்கு மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தி அந்த ரயிலையே திருப்பி ஓட வச்ச ஒரு பெருமைக்குரியவர். இது தவிர அவருடைய ஊரான காயல் பட்டணத்தில் இந்த பேசஞ்சர் ரயில் அதாவது ஸ்டாப் பண்ணி போகாமல் இருந்துச்சு. அப்போ வந்து அது தென்னக ரயில்வேக்கு ஒரு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கையையும் அவர் மூலமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க அரசாங்கம். இது மூலமாக மக்களுக்கு அந்த டைம் நிறைய நன்மைகள் நடந்தது. ஸோ அந்த ஒரு பெருமைக்குரிய சொந்தக்காரர் அன்பு சகோதரர் அவர்கள் அவருடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் எந்தவித சமுதாய பாகுபாடும் சாதி மத வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியலை முன்னெடுத்தவர். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் மக்கள் நலன் ஒன்றே என்னுடைய குறிக்கோள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மக்களுக்காக மட்டும் பல்வேறு திட்டங்களை தீட்டி அது மூலமாக அந்த நல்ல விஷயத்துக்காக போராடிய ஒரு நல்ல மனிதர். அரசியல் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல துன்பங்களை அனுபவித்தாலும் மக்களுக்கான நலனை என்றைக்குமே விட்டு கொடுக்காதவர். அன்பு சகோதரர்களின் சிறப்பான அரசியல் செயல்பாடுகளையும் மக்கள் நல சேவைகளையும் பாராட்டி நமது நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த அரசியல் ஆர்வலர் விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் எல்லாரோட பலத்த கரகோஷத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஜிக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2025 சிறந்த அரசியல் ஆர்வலர் விருது உங்கள் எல்லாத்தோட பலத்த கரகோஷத்தோடு வழங்குறவங்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு போராளி உங்களுக்கு கண்டு, மிக சிறந்த சமூக ஆர்வலர் உங்களுக்கு கண்டு, 2வது களத்தில் இறங்கி வந்து உயிரை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து துச்சமென வந்து மதிச்சவங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காகவே உழைச்சவங்களுக்கு, எந்தவித சம்பாத்தியமும் பண்ணாத சிறந்த அரசியல்வாதி அந்த சமூக சேவகர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்கள் ஊரில் திருச்செந்தூரில் வச்சு வந்து உங்கள் முன்னாளில் வந்து விருது கொடுக்கறதுல நம்ம ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏபிஜே விஐபி குளோபல் விருது குழு வந்து பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதை வழங்குறதுக்கு நம்ம விழாவை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்று நடத்துகிற நமது பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் திரு வி சீனிவாசன் கோல்டன் குரூப் ஆஃப் ரியல்ஸ் நிறுவனரையும் நம்ம விழாவை முன்னிலை எடுத்து நடத்துகிற அவங்களுக்கு வந்து சின்னதுரை உங்களுக்கு வந்து அன்னதான அறக்கட்டளை அவங்களையும் வந்து மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மின்னல் அம்சம் சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூக போராளி நம்ம சகோதரர் அவங்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம மௌலானா சார் நீங்களும் வாங்க, மேடைக்கு வாங்க. ரஞ்சித் சார் நீங்களும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க.
எல்லாம் வல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையோடும் இங்கே குழுமிருக்கிற உங்களுடைய நல்ல உள்ளங்களுடைய நல்லாசையோடும் இறைவனுடைய இணையலா துணையோடும் என்னுடைய நன்றி உரையை உள்ளம் திறந்து துவங்குகிறேன். இந்த விழாவினுடைய தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கோல்டன் குரூப் ஆஃப் ரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாசன் அவர்களே, வரவேற்புரையை விரிவுரையாக நடத்தி நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்த என்னுடைய அருமை சகோதரி திருமிகு டாக்டர் லட்சுமி பிரபா எம்ஏ தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, மற்றும் முன்னிலை வைத்து சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் ஆண்டவர் என்ற பெயரை தாங்கியிருக்கிற அருமை சகோதரர் ஆண்டவர் அன்னதான அறக்கட்டளையினுடைய தலைவர் அருமை பெரியவர் மரியாதைக்குரியவர் ஆண்டவர் அவர்களே, ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷனுடைய கொள்கைகள் மற்றும் செயல் திட்டங்களை மிக சிறப்பான முறையிலே அவருக்கே உரித்தான பாணியில் அவருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அவர் யாருன்னு. எவ்வளோ பெரிய அவையடக்கத்தோட, எவ்வளோ பெரிய தன்னடக்கத்தோட இவ்வளோவா செய்திருக்கிறீர்கள் என்று வியப்பிக்கக்கூடிய அளவுக்கு தனக்காக வாழாமல் தன்னை அணுகியிருக்கிற ஏழை எளியவர்களுக்கு, பாமர மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு, உழைப்பாளர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இத்தனை ஆண்டு காலம் தன்னை அர்ப்பணித்து வருகிற அந்த உயர்ந்த மனிதர், மரியாதைக்குரிய இந்த ஏபிஜே நிறுவனத்துடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஏபிஜே சலீம் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய 25 ஆண்டு காலம் இன்றும் என்றும் எந்த நேரத்திலும் நேசக்கரம் கொடுத்து நல்ல பணிகளை ஆற்றி வருகிற அவர் செய்கிற பணிகளை சொன்னால் இன்னும் அதை விட அதிகமாகிவிடும். என்னுடைய இனிய நண்பர் மின்னல் அம்ஜத் அவர்களே, இது போன்ற நல்ல பணிகளை தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இயலாமையும் பொருட்படுத்தாமல் செய்து வருகிற என்னுடைய இனிய நண்பர் சேக்கனா அவர்களே, ஹாஜி சேக்கனாபாய் அவர்களே, இது போன்ற நல்ல காரியங்களுக்கு உறுதுணையாக எனக்கு நேசக்கரம் கொடுத்து வருகிற என்னுடைய இனிய நண்பர் தமிழினன் அவர்களே, மற்றும் இந்த அளவுக்கு எங்களுக்கு உற்சாகமூட்டி நாம் எதற்காக வாழ வேண்டும், எதற்காக தியாகம் செய்ய வேண்டும், தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, செக்குலரிசம் என்பதற்காக, மதசார்பற்ற நாடாக இந்த நாடு விளங்க வேண்டும், தமிழ்நாட்டை நம்முடைய உயிரை விட மேலாக மதித்து அதற்கு துணை புரிய வேண்டும், அதற்காக நாம் எதையும் தாங்கும் இதயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் எம்பி அவருடைய ஆசையை பெற்றவனை காலையில் பேசினேன். மிகுந்த பாராட்டை பாடினார். இந்த அவர்கிட்ட கேளுங்க, வீடியோ காட்டினாங்கல்ல, என்கிட்ட பேசினார். அவருடைய நோக்கமெல்லாம் நம்ம நாடு செகுலரிசம் மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, ஆண்டவர் இங்கே முன்னிலை வைக்கிறார். ஆண்டவர்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் பேரை தாங்கி இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் தானே. ஆண்டவருடைய தாங்கி இருக்கிறதே பெரிய புகழ் தானே. நம்முடைய பிரேம்குமார் வந்திருக்கிறார்கள், இனிய வந்திருக்கிறார்கள் எல்லாரும். இப்போ நீங்கள்
இதில் ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் பார்த்தேன். நான் இதுவரைக்கும் எத்தனையோ விருதுகளை பெற்றிருக்கிறேன், எத்தனையோ விருதுகள் விழாவில் கலந்திருக்கிறேன், இதை விட பெரிய விழாவெல்லாம் கலந்திருக்கிறேன். ஆனால் இது போன்ற விழாவை நான் பார்த்ததில்லை. காரணம், சாதாரணமாக எடுத்து மாதிரி நினைக்கிறீங்க, சாதாரண விழாவாகவே நீங்கள் கருதிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் இது சாதாரண விழா அல்ல. ஒரு விழா எத்தனை பேர் வந்தார்கள் என்பதல்ல, வந்தவர்கள் எண்ணத்தை கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கோரிக்கை வந்திருக்காங்களே சாதாரணமானவர்களா? யார் யார் என்று சொன்னார்களே என்னுடைய அன்பு சகோதரி, அவர்களுடைய பொறுப்புகளை எல்லாம் சொன்னார்களே சாதாரணமானவர்களா? இங்கே கூடியிருக்கிறீர்களே நீங்கள் சாதாரணமானவர்களா? இல்லை. ஒரு நிகழ்ச்சி சிறப்படைகிறது என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவருடைய தன்மையை பொறுத்து தான். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை யார் என்று சொல்வேன் என்று சொன்னால், உங்களை எல்லாம் நண்பர்களாக பெற்றிருக்கிற நம்முடைய சலீமை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சிறப்புக்குரியவர்களை நண்பர்களாக பெற்றிருக்கிறார்கள், இவ்வளவு சிறப்புக்குரியவர்களை நண்பர்களாக பெற்றிருக்கிறார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல வந்திருப்பவர்கள், சாதாரணமான நோக்கமுடையவர்கள் அல்ல. மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக என்று சொல்லப்போனால் அவருடைய இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் படிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில், சரியா தப்போ மன்னித்து கொள்ள வேண்டும். ட்ராப் த ரிச், ஃபீட் த புவர். சரிதானா? தப்பா? தலைவர் சொல்லுங்க, தலைவர் சொல்லுங்க. ட்ராப் த ரிச், ஃபீட் த புவர். அதாவது இருப்பவர்களிடமிருந்து ஈர்த்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது சாதாரணமானது அல்ல. அவர் சொல்லுகின்ற கட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சுயநலமாக இருப்பது போன்று தெரியும். இல்லை இல்லை இல்லை, மக்களுக்காக, ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக ஊன் உறைவிடம் எல்லாம் கொடுத்து அவருடைய வாழ்வுக்காக வழிகாட்டி, சோம்பேறித்தனமாக இல்லாமல் அவர்கள் சுறுசுறுப்பாக உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுகின்ற சலீம் அவர்களுக்கு நாம் கேட்கின்ற பிரார்த்தனை எல்லாம், இறைவா அவர்களுக்கு நோயில்லாத வாழ்வு கொடு, இறைவா அவர்களுக்கு நோயில்லா நீண்ட ஆயுளை கொடு, அவர் எடுக்கிற முயற்சிகள் அத்தனைக்கும் நீ வெற்றியை கொடு, நீ நினைத்தால்தான் கொடுக்க முடியும் இறைவா என்று நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அவர் குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நேசக்கரமாக பேரலல் ரயில் என்று சொல்வார்கள், இணையான தண்டவாளம். இணையான தண்டவாளம் இல்லைன்னா என்ன ஆகும்? ட்ரெயின் அவ்வளோதான். ஆகவே இணையாக தனியாக ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையாக ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று போடுந்தால் என்னவாகும் என்பது போல அவர்கள் இணையாக துணையாக நின்று செயல்படுகிற என்னுடைய அன்பு சகோதரி நம்முடைய லட்சுமி பிரபா அவர்களும் நீண்ட ஆளும் வர வேண்டும். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் பல்லாண்டு 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 பல நூற்றாண்டு வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்காக, ஏழை எளியவர்களுக்காக அவர்கள் பாடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே நீங்கள் கூட்டத்தால் குறைந்தவர்களாக இருந்தாலும் எண்ணத்தால் உயர்ந்தவர்களாக வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய எல்லோருடைய நல்லாசையோடும் இந்த விழா உண்மையிலே சிறப்பான விழா. என்னை பொறுத்தவரை இது சாதாரண விழாவாக நான் கருதவில்லை, சாதாரணமாக கருதவில்லை. இதைவிட எத்தனையோ அனைத்துலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டுக்கு கலந்திருக்கிறேன். இலங்கை இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டிலே போய் நான் பேசியிருக்கிறேன். அந்த அளவுக்கு பார்க்கின்ற பொழுது இது உயர்ந்த தத்துவம், சிறப்பான ஒரு விழா, சிறப்பான ஒரு வைபவம், சிறப்பான நோக்கத்தை உடையவர், மக்களுக்காக ஏழைகளுக்காக பாடுபடுகிற ஒரு அமைப்பு என்று சொன்னால் இந்த ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் என்று கூறிக்கொண்டு அவர்கள் உயர்வடைய வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய சார்பாக இருவர்களுக்கும் உங்கள் முன்னிலையிலே பிள்ளை ஒரு சொல் அது எடுத்து
நன்றி. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இந்த இனிமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் வச்சு நம்ம ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விருது கொடுத்ததோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விழாவோட நோக்கமே எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான். உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழா நடத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விருதுக்காக மட்டுமே இதை நடத்துறது கிடையாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு திறமையை வச்சுட்டு வெளிச்சத்துக்கே வர முடியாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையை உருவாக்கி அவங்களோட திறமைகளை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை உருவாக்குற ஸ்டேஜாக அதை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
இன்னைக்கு கலாச்சாரத்துறையில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறமையாக இருக்காங்க உங்களை கண்டு. அவங்க வந்து என்னென்னா ஒரு கலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானவங்களா இருப்பாங்க உங்களை கண்டு. வாழையடி வாழையாக பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்றுக்கிட்டு அதுக்காகவே உயிர் வாழ்ந்து உங்களுக்கு அந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்காது. பொருளாதாரம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த ஊரில் எந்த கலை சிறப்பாக இருக்குதோ அவங்களுக்கு இங்கே அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பை உலகம் ஃபுல்லாக உருவாக்கி கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஒரு நோக்கமாக எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜிலேயே அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா, ஜி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான விஷயம் சமூக நல்லிணக்கம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளமான நலமான பொருளாதார வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் உலகத்தையும் நம்ம உருவாக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த மேடையை சமூக நல்லிணக்க ப்ரோக்ராமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் உலகம் ஃபுல்லாகவே. உங்களுக்கு வந்து எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒற்றுமை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறோம்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பல வருஷமாக செயல்படுறவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தவங்களுக்கு வந்து இந்த மதத்துக்குள்ள சமுதாயத்துக்குள்ள மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க இருக்காங்க. அது எந்த காலத்திலையும் யாரு வந்தாலும் வந்து மாறவே மாறாது. யாரு எந்த ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி எந்த பேச்சு செயலை கொண்டு வந்தாலும் சரி உங்களுக்கு எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமையா இருந்து எங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்த்து போக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாத்துல இருந்து வந்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு கண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் சின்னத்துறை வந்து அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து. ஐயா மேடைக்கு வாங்க ஐயா நீங்க உங்களுக்கு வந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பிரேம்குமார் சார் வந்து வந்திருக்காங்க. இந்த விழாவோட மெயின் வெற்றியே என்னன்னா உங்களுக்கு வந்து மூணு மதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மதமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவை வெற்றிகரமாக நடத்துறது தான். இது நாங்கள் நடத்தக்கூடிய விழா கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வெற்றிகரமாக இதை நடத்தக்கூடிய ஒரு விழாவாக தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு பிரேம்குமார் சார் நீங்களும் கொஞ்சம் மேடைக்கு வரலாம் உங்களுக்கு வந்து. அதனால உங்க எல்லாரோட பலத்த பாராட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா மக்களுக்கும் சேர்த்தே நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாரும் ஒரு பலத்த பாராட்டு ஒன்று கொடுக்கலாமா உங்களுக்கு வந்து. இப்போ இந்த மாதிரி நல்ல டயத்தில் இவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ள 38 மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1 ஏக்கர் இடம் வாங்கி நம்ம அமுத சுரப்பி ஏபிஜே உணவு வங்கியின் தொண்டு நிறுவனம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏபிஜே தேச சேவைக்கு பூமி தான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி அந்த இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விழா நடத்தும் போது ஊட்டியோட எம்எல்ஏ மாண்புமிகு திரு கணேஷ் சார் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. உங்களுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டு ஜி கையால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இதை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு நம்ம தலைமை விருந்தினர் கோல்டன் சீனிவாசன் சார் அவர்களையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சரவணன் சார் உங்களுக்கு ரஞ்சித் சார் சஞ்சய் அரைக்கட்டளோட நிறுவனர் உங்களுக்கு வந்து மேடைக்கு வாங்க சார். உங்களுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம இனியன் சார் நீங்களும் மேடைக்கு வாங்க. உங்களுக்கு வந்து வேற தங்கமாரி மேடம் நீங்களும் மேலைக்கு வாங்க. இனியன் சார் சொல்லிட்டேன் உங்களுக்கு அம்ஜி வாங்க. அவர் நம்ம சகோதரர் இருக்கிறனால வந்து எல்லாரும் விரிஞ்சு